ஓகே தமிழ் பாப்பா, சொல்லுங்க. உனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், பேய் படம். காஞ்சனா. ஆ காஞ்சனா பாப்பேன். காஞ்சனாலாம் பார்ப்பல, அது வரிசையாக வரும்ல. தமிழில் வேற இன்னொருத்தர் டேரக்டர் வெறும் பேய் படமாக எடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரியும். சொல்லுங்களே, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதான் 3 பாட்டு வந்துருச்சுல. 3 பாட்டு வேற. அது எந்த பாட்டு? போய் பாத்துறோம். சார் மறக்க. முத பாட்டு வரணும், நீ பிறக்கவே இல்லை. அது மூணுத்தையும் அரங்கரே தான் பார்த்தேன். அதான். சரி, எந்த பாட்டு பிடிச்சது உனக்கு? எனக்கு தேர்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தேர்டா? ஃபர்ஸ்ட் பாட்டு. எதுல? அரண்மனை தேர்டு. அரண்மனை தேர்டா? இல்ல அது அந்த அரண்மனை ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. அதான் அரண்மனை தேர்ட் தான் பயங்கரமா இருந்துச்சு. அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இல்ல. தேர்ட் பார்க்கும்போது அந்த அக்கா டக்குனு பறந்தாங்க, கிரே கலர்ல எல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பேய்க்கு தானே ஒரு பேயோட அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. நம்ம இப்ப என்ன அரண்மனை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுதான், அதை பத்தி நீ யாரும் கேட்கலன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து அரண்மனை 3 பிடிச்சோமா, ஆமா. இப்ப அரண்மனை 4 ஓ, அது வந்துருச்சா? ட்ரைலர் வந்துருச்சா? வந்துருச்சு. அதுக்காக தான் இந்த அம்மாவை நான் சஸ்பென்ஸா கூப்பிட்டேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கு அரண்மனைனா ரொம்ப பிடிக்கும். பேய் படத்தை அப்படியே பார்த்து பார்த்து ரசிப்பேன். அது காமெடி பேய் படம், அதனால அது கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அரண்மனையும் அதுல இருந்து முனி இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேய் மேல உள்ள மரியாதையே போயிடுச்சு. ஏன்னா பேய்னாலே காமெடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த தில்லுக்கு துட்டு அதெல்லாம் வந்து நேர்ல வந்தாலும் வாங்க பேய் எப்படி நல்லா இருக்கீங்களா, ஏன்னா அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு காமெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த அரண்மனை 4 பார்த்துருமா? அது அவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோயின் யாரு? மியூசிக்ல தான் பயமுறுத்திடுவாங்க. சுந்தர்சி தான் இருப்பாரு. சுந்தர்சி தான் அவர் படம் தான். ஹீரோயின் இதெல்லாம் நிறைய டீடைல் நமக்கு தெரியல, பார்க்கல. நம்ம டைரக்டா பார்த்து வந்துருவோம். ஓகே, வாங்க கெட்டோயிங். டாக்டர் ஏசி அன்புகம். அன்புகமா? சரி, கண்ணு போச்சா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அத நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. தமன்னா இருக்காங்க. தமன்னா தானே? ஆமா. இங்க என்னடானா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிட்டாங்க. தமன்னா தான். ஆமா. ஏ தங்கச்சி சாவு. தங்கச்சா தமன்னா வந்து தமன்னா தங்கச்சி. வக்கீல் தான் வேலைய கோர்ட்ல லாயரா? என் தங்கச்சி தூக்குல தொங்கின அதே நேரத்துல அவளை வெளியில பார்த்ததா சொன்னாங்க. தூக்குல தொங்கின இடத்துல அதே இடத்துல வெளில பார்த்துருக்காங்களா? அது எப்படி ஆபீஸ் பாசிபிள்? ஆட்டுவாங்க, இருங்க. அதோ நிக்கிறாங்கல்ல. தப்பா இருக்கு. ராஷிகனாவும் இருக்காப்ல. உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சிங்ல பார்த்தேன். என்னையா சொல்றாங்க சாமி? ஏதோ பாத்து ஒரு பேய பத்தி சொல்றாரு சார். இல்ல, அந்த பொண்ணு இல்ல, நீங்க வேற. செஞ்சு ஒரு சக்தியால பார்க்க கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். புஷ்பு வராங்க, ஃபினிஷிங்ல. ஆமா, அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கான். கருடன் அவர்தான் சாமியார் போல. ராஷிகனா. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்கும் போது மட்டும் தோணுது. திருவள்ளாண்டி 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சிட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கேன். உருவளிக்குது. எல்லா பார்ட்டை விட இது பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். வா. பேலஸ். ஏன் இப்படி காட்டுறாரு டிஜே? ஆமா, பேய் பேர் என்ன சொல்றாங்க? யோகி பாபு அழகே போச்சு, அவரோட ஹேர் ஸ்டைல மாத்தி விட்டாங்க. டைட்டன் பண்ணி விட்டாங்க. ஐயோ, நல்லா இருக்கு. அவருக்கு அதான் முடிதான் அவருக்கு ட்ரேட்மார்க். அதை தூக்கி போட்டுட்டு வலிச்சு விட்டு சட்டி மண்டலி இதை இப்படி காமிச்ச மாதிரி இருக்குல்ல. பிடிவி கணேஷ் இருக்காரு, தமன்னா இருக்காங்க. அந்த பொண்ணு ராஷிகனா. ராஷிகனா அரண்மனை 3ல இருந்தாங்க. அவருக்கு ஆர்யாவுக்கு பேரா இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் த்ரில்லா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல த்ரில்லா இருக்கு. அந்த பொண்ணு அந்த பெரிய மீனை பிடிச்சி இப்படி பச்சையா அப்படிமே. ஐயோ சாமி, அது இந்த பொண்ணு மாதிரி தானே தெரிஞ்சது. இல்ல 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 இல்ல, அவங்க வேற ஏதோ ஒரு சீரியல் லட்சுமி மேனன் மாதிரியே இருந்துச்சு. சீரியல் ஆக்டர்னு நினைக்கிறேன். அப்படியே நான் சரியா கவனிக்கல நினைக்கிறேன். அவங்க இந்த பார்ட்ல தமன்னாவை
பேயா மாத்திட்டாங்க. அந்த எந்த படத்துல பண்ண தேவி படத்துல தேவி 2ல அதுல சூப்பரா இருக்கும் பேய் ஆக்டிங். அதே மாதிரி அதனால இதை தூக்கி போட்டாங்க நினைக்கிறேன். தேவி 1 தேவி 1 ஓகே ரைட். ஆமா தேவி 2ல வந்து பிரபுதேவா தான் வந்துட்டு பேயா வருவாரு. எஸ் அவங்க அதுல பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் இதுல பொண்டாட்டி பேய் ரெண்டாவது அல்ல ஹஸ்பண்ட். ஓகே ஃபேமிலி மொத்தம் பேய் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சேம் கான்செப்ட் ஒரே ஸ்டைல் தான் அதே மாதிரி தான் வருது. தங்கச்சி ஆமா அண்ணன் கிளைமாக்ஸ்ல அதே மாதிரி சாமி சாங் எல்லாமே இருக்கு. தீய சக்தி இதெல்லாம் அதே சேம் தான். இல்ல கருடனை தான் அந்த மந்திரவாதியா வச்சிருக்காங்க. மந்திரவாதியா வச்சு கருடனை வச்சு நல்லா கேஜிஎஃப் கருடன் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரைலர் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஃபினிஷிங்ல நம்ம இவங்க குஷ்பு மேம் வந்துட்டு ஒரு சாமி பாட்டு கெஸ்ட் ஆடியா சொல்லுவாங்க. இல்லையா? சாங் வரம் கேட்டு வந்தேன் அந்த சாங் இல்ல ஆக்சுவலி இது வேற. அதுல இருந்து அவ வந்து ஒரு சாங் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. செகண்ட் பார்ட்ல ஆடுனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா செகண்ட் ரெண்டு எல்லாம் ரெண்டு பார்ட்ல வந்தாங்க. இல்ல செகண்ட் பார்ட்ல வந்தாங்க. இப்போ ஃபோர்த் பார்ட்ல வர சூப்பர். ஓகே ஆனா அந்த பேய் மட்டும் எனக்கு வந்து இந்த பாத்ரூம்ல வந்து ஒரு பேய்னா வரும்ல இந்த விளம்பரத்துக்கு வரும் தெரியுமா? அது மாதிரி இந்த மாதிரி டக்குனு ஃபீல் ஆனிச்சு. இல்ல அது கிராபிக்ஸ் கிராபிக்ஸ் அந்த மாதிரி பேய் அது வந்து கிருமிநாசினி மாதிரி வந்துச்சு. என்னடா அது பேய்ன்னு தான் சொன்னாங்க, கிருமிநாசினி வருது. ஒருவேளை கிருமிநாசினியால வர பிரச்சனையா இந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு. பட் இருந்தாலும் ஓகே கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே படம் பார்க்கும்போது தெரியல நல்லா இருக்கு. கடைசி மியூசிக் டைரக்டர் யாருன்னு நீங்க பார்க்கவே இல்லையே. கடைசி வரையிலும் அந்த மியூசிக் டைரக்டர் தெரியலையேங்கறியா? அதான் நான் அங்க போட்டு அந்த பண்ணல. மியூசிக் டைரக்டர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஏன்னா என்ன அவங்க பண்ண அப்படியே எல்லா இதுலயும் நமக்கு அந்த மூவில வந்து த்ரில்லர் இல்லனாலும் மியூசிக்ல த்ரில்லர் வச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ஹிப் ஹாப் தமிழ். எஸ் அவர் சுந்தர் சி படங்களுக்கு ஹிப் ஹாப் தமிழா பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்ததே சுந்தர் சி அவர் தான். அதனால வந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி அவர் நல்லா பண்ணுவார். சுந்தர் சி படத்துக்கு பேய் படத்துக்குலாம் சூப்பரா. இதுக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்மன் செட்டப் போட்டிருக்காங்க. சூப்பரா நல்லா இருக்கு. ஒரு சாமி அவங்க வந்து அது வந்து வரல ட்ரை பண்றேன். அந்த வைப் சாங்ஸ்லாம் பாடுவாங்க. வைஃப் சாங்ஸ் போடுவாங்க. வைப் ராப் சாங்ஸ் தமிழ்ல வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து ஃபேமஸே இதுதான் ராப்ல. அதுவும் தமிழ்ல இவ்வளவு நாள் ஆங்கிலத்திலே பார்த்துட்டு திடீர்னு தமிழ்ல கொண்டு வந்ததே அவர். அதனாலதான் அவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயினாரு. ஓகே ஓகே எல்லா பாட்டுலயும் வர மாதிரி தான் இருக்கு. பட் இந்த படம் ஆனா கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமா தான் எல்லா படமே வந்து மினிமம் கேரண்டி தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த டைம். ஓகே கைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். எங்களோட இந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னடா பண்ணணும்? மாத்து ஸ்லாங்க மாத்து. நீ குழந்தை கிடையாது, இப்ப எருமை மாடு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் பண்ணுங்களா? ஏய் ஒழுங்கா சொல்லுடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐகான் கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி தயவு செஞ்சு மறக்காதீங்க. சரி ஓகே பை.